Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஎம்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். என்ன அப்படின்னா லாஸ்ட் மினிட் சில ரூமர்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டு கவுன்சிலிங் டைம்லேயே என்ன ஆகிருக்கு அப்படின்னா நிறைய சில ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதை நம்பி நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்டை மாற்றி சூஸ் பண்ணுறது, ஸோ மற்றவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தப்பாக சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் போயிருக்கு. அந்த டிஎம்பிஎஸ்சி ஆஃபீஸ் எப்படி போகணும், ஸோ சவுத் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களும் சரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களும் சரி எப்படி போகணும், எங்கே ஸ்டே பண்ணணும், ஸோ ஃபேமிலியோடு வரதா சிங்கிளாக இன்கேஸ் நீங்கள் தனியாக வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ புக் பண்ணாதவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பஸ் சார்ஜஸ் பஸ்ஸோ ப்ரீவியஸ் டே, அதாவது இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கவுன்சிலிங் டைம் 10 o'clockனா நீங்கள் அரௌண்ட் ஒரு 8 o'clock மேலேயே நீங்கள் அங்கே வந்துடுங்க. ஒரு 2 hours பிஃபோரே வந்து நீங்கள் வர அளவுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் டிக்கெட் புக் பண்ணாதவங்களும் சரி இல்லை ஆல்ரெடி புக் பண்ணிக்கோங்கன்னா ப்ரீவியஸ் டே உங்களோட கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, சவுத் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்மோரில் வந்து ட்ரெயினில் வரவங்க எக்மோரில் வந்து நீங்கள் இறங்குவீங்க. அங்கேருந்து ஒரு லோக்கல் ஆட்டோவோ இல்லை கேபோ எனிதிங் எல்ஸ் இல்லை பஸ்ஸை வந்து நீங்கள் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் அக்சஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 rupees தான் மேக்ஸிமம் வரும். ப்ராட்வேயில் வந்து இறங்கணும். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் டேரெக்டாக வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு போயிடலாம். ஓகே, இன்கேஸ் சென்ட்ரலில் வரவங்களும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இல்லை அப்படின்னா டேரெக்டாக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 50 to 100 rupees கேட்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்கும். எக்மோர்லேயும் நிறையா வந்து ரூம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் பக்கத்துலேயே வந்து நியர்பை நிறையா ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. மினிமம் எக்மோர் நியர்பை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 250 ஒரு 500லேருந்து 700 வரைக்குமே உங்களுக்கு பர் டேக்கே வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக வரவங்க நீங்கள் அந்த மாதிரி வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து ஸ்டே பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்க அப்படின்னா இங்கே தெரிஞ்சவங்க ரூமில் அந்த மாதிரி எனிதிங் எல்ஸ் ஏதாவது ஒன்று அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது என்னங்க சார் லாஸ்ட் மினிட்ஸ் வதந்திகளை நம்ப வேண்டாம்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். அப்படி என்ன ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் டைம் கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட்டு டேலேயே என்ன நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டோட ஒரு டாப் மோஸ்ட் அகாடமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. அது எப்போ அப்படின்னா மார்னிங் 8 o'clock கவுன்சிலிங் அப்படின்னா 6 o'clock 5 to 6 o'clock வந்து அந்த மாதிரி வந்து எல்லாரோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் எல்லாமே போயிருக்கு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண வேண்டாம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொமோஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகுது. அதனால் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாமல் எல்லாருமே விஏஓ எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கடைசி நேரத்தில் எல்லாருமே கால் பண்ணி சார் இந்த மாதிரி வந்திருக்கு, இந்த அகாடமிலேருந்து இப்படி வந்து சொல்கிறாங்க, ஸோ என்ன பண்ணுறதுங்க சார், உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திரும்ப அந்த அகாடமிக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அனுப்பியிருக்காங்க, அனுப்பலை, அது விஷயம் கிடையாது. பட் அந்த ஒரு ரூமரை வந்து யாரும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். முக்கியமாக உங்களோட அந்த டைமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரூமர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். எதனால் அப்படின்னா அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களும் வந்து குயிக்காக ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க, ஒர்க் ப்ரெஷரே கிடையாது, 10 to 5 தான் ஒர்க்கிங் டைமு, அதனால் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களை வந்து சொல்லி நிறைய வந்து நீங்கள் ஒரு பிளானடாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி வைப்பீங்க. நீங்கள் உங்களோட டாப் 5ல் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கல, இல்லை செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிரும். இந்த பர்சன் டேரெக்டாக ஒரு 4th 5th
ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, அங்கே உங்களுக்கு ஒரு ஆக்சிலேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ ஓகே இவர் சொல்கிறாரு அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான டிஸ்கஷனை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி குரூப் 4 டெஃபினட்டாக இந்த மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை இப்போ கவுன்சிலிங் போகிற ப்ரீவியஸ் 2 days பிஃபோர் இல்லை ப்ரீவியஸ் டேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை ஆர்டரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைனல் மெமோவில் QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்குள்ளேயே போக முடியும். அதனால் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஓகே 4th ஒன் என்ன அப்படின்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எடுத்துக்கங்க அண்ட் ஆல்சோ ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கோங்க. ஓகே ஒரிஜினல் டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. அண்டு ஒரு 2 காப்பி ஜெராக்ஸ் காப்பி கூட எடுத்துக்கங்க. அது கேட்கலாம் கேட்காமையே போகலாம். ஓகேங்களா? அண்டு உங்களோட ஃபோட்டோஸ் எதெல்லாம் தேவையோ என்னென்ன ஒரிஜினல் ஆதார் ஓட்டர் ஆகட்டும் டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து என்னென்னலாம் நீங்கள் அப்ளிகபிள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துருக்குங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ரொம்ப 5th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்போ அதாவது உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கணும். நான் இப்போ நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வில்லிங் லெட்டர் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஒரு வில்லிங் லெட்டர் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் என்ன அப்படின்னா கன்சர்ன் நீங்கள் வாங்கின அந்த ஜாயினிங் ஆர்டரில் அதோட ஹெட் ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போயிட்டு வில்லிங் லெட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேபி உங்கள் டிபார்ட்மெண்ட் அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அந்த வேகன்சி இருந்தால் உங்களுக்கு போட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கடைசி டைமில் ரொம்ப ஆக்சிலேஷன் ஆகிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற டேட்டில் நீங்கள் ஆசைப்படுற டிபார்ட்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.